ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு பாசந்தி கேக் தான் ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கான பேட்டரை ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 6 முட்டையை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்த முட்டையை நான் வந்து பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் 1.5 கேஜிக்கு ரெடி பண்ணுறதுனால 6 முட்டை போட்டிருக்கேன். ஸோ 1 கேஜிக்குனா இதில் மெஷர்மெண்ட் வந்து 4 எக்கே போதும். அண்ட் இதுல வந்து பவுடர் சுகரை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம பீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஸ்பீட்ல இருந்து அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்பீட்ல வச்சு நல்லா பீட் பண்ணணும். ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிட்டு அதுல வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதிகமா பீட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நம்ம ஸ்லோ ப்ராசஸ்ல தான் நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம உடனே டக்கு டக்குன்னு பீட் பண்ணக்கூடாது. ஸோ நான் 3 டைம்ஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் மில்கையும் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல தான் இதை வந்துட்டு நம்ம ட்ரை இன்கிரீடியன் ஆட் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ நம்ம ரொம்ப ஸ்பீடா பண்ணும்போது கேக் வந்து கொஞ்சம் தூள் தூளாகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து 2 டின்ல வந்து இதை நம்ம ஊற்றி வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 இன்ச் டின்லையும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் டின்லையும் தான் நம்ம வந்து இதை பேக் பண்ண போறோம். ஸோ 180 டிகிரி செல்சியஸ்ல ஆல்ரெடி 10 மினிட்ஸ் நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் பேக் பண்ற இதே டைம்ல பாசுந்தையும் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து 1 லிட்டர் மில்கை வந்து சுண்ட காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம பால்கோவாக்கு செய்யற மாதிரி தான். பட் இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல பண்ணணும். எனக்கு இந்த பாசுந்தி ரெடி பண்ணவே ஒரு 1.5 hours ஆச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கேக் ஐசிங் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டென்ஸ்டு மில்க்ல வந்து நல்லா சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்றோம். அண்ட் அதுக்கப்புறம் ஹோம்மேட்ல பண்ண பாசுந்தியை வந்து நம்ம அள்ளி தெளிக்க போறோம். ஏன்னா இது ரொம்ப ஜூஸியா இந்த கேக் இருக்கும். ஸோ இது வந்து மேக்சிமம் வெளியில உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த ஃபிளேவர் வந்து கிடைக்காது. ஸோ இது என்னோட சிக்னேச்சர் ஃபிளேவர்னே சொல்லலாம். ஸோ இது என் கஸ்டமர் இந்த கேக்கே வந்து இதை என்கிட்ட 5th டைம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த பாசுந்தி ஃபிளேவரை. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லேயரா வந்து நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பாசுந்தி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மில்க்ல பண்ண பாசுந்தி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுல்ல தான் இவ்வளவுதான் கிடைச்சிது. ஏன்னா அதோட குவான்டிட்டி வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் டயர் ரெண்டுமே சேம் டைப்ல நம்ம ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மெயின் கோட் பண்ணி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஹோம்மேட் கேக்ஸ், ப்ரௌனிஸ், மஃபின், குக்கீஸ் இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து சென்னையில் தான் ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன அரௌண்ட் சென்னையில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியும். பட் அவுட் ஆஃப் சென்னையில் வந்து டெலிவரி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக் பண்ண முடியாது, என்ன மெல்ட் ஆகிடும். பட் குக்கீஸ், ப்ரௌனிஸ், மஃபன்ஸ், ரிட்டன் கிஃப்ட், கார்பரேட் கிஃப்ட், ஸோ இது மாதிரி பல்க் ஆர்டர் எல்லா குவான்டிட்டியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன நீட் இருந்தாலும் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் மை ஸ்மால் பிஸ்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ இந்த கேக் என் கிளைண்ட் அவங்க டாட்டரோட பர்த்டேக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலராக அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் தீமும் கொடுத்துருந்தாங்க. பட் ஃபாண்டன்ட் ஒர்க் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் நான் என்கிட்ட வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எனக்கு ஒரு நான் எடிபிள் டாப்பர் அந்த மாதிரி வச்சு எனக்கு அந்த மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போறோம். இதோட ஃபினிஷிங் ஒர்க் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.